Hello guys. Fine. So let's start the session today. Okay. So the today we are going to start and discuss about the Selenium automation testing. Okay. So automation அப்படின்னா என்ன? ஸோ எதுக்காக அந்த ஆட்டோமேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பண்ணுறாங்க. ஓகே. டெஸ்டிங்கில் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுது. ஓகே. ஸோ ப்ளஸ் இதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஸ்லைடில் அப்கமிங் ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ த ஃபர்ஸ்ட் we are going to discuss about so what is selenium. ஓகே. செலினியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த ஆட்டோமேஷன் டூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆட்டோமேஷன் ஃப்ரேம் ஒர்க் இல்லைனா ஆட்டோமேஷன் டூல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இந்த செலினியம் ஆட்டோமேஷனை எதுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. வை செலினியம் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் இஸ் required ஆன் த கம்பெனிஸ். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கோப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன, செலினியம் ஆட்டோமேஷனோட ஸ்கோப் என்ன. ஓகே. ப்ளஸ் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் அண்டு அடிஷ்னலாக இதோட கெரியர் க்ரோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும். ஓகேவா. இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபைன். ஸோ as I have mentioned, செலினியம் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர் டூல். ஓகேங்களா. ஸோ இந்த செலினியமை பொதுவாக டெஸ்டிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க டெஸ்டிங் எஃபர்ட்டை ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ டெஸ்டர்ஸ் வந்து மினிமல் லெவல் ஆஃப் கோடிங் நாலேஜோட ஓகே. ஸோ தே வில் ரைட் த ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட். ஓகே. ஸோ அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரௌசரில் அந்த ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணி ப்ரௌசரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டெஸ்டரோட எஃபர்ட் அப்படிங்கிறது இந்த ஆட்டோமேஷனை நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஓகே. ஸோ இட்ஸ் ரெடியூஸ்ட். ஓகேங்களா. ஸோ அப்போ மேனுவல் இன்டர்வென்ஷன் மேனுவல் எஃபர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிடியூஸ் ஆகுது. சரிங்களா. ஃபைன். இப்போ இந்த செலினியம் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது எதுக்கு, சரிங்களா. ஸோ மேனுவல் டெஸ்டிங்கோட எஃபர்ட்டையும் டைமையும் சேவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த செலினியம் ஆட்டோமேஷனை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ ஒரு அப்ளிகேஷனை நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மேனுவலாக டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 7 ஹவர்ஸ் இல்லை ஒரு 8 ஹவர்ஸ் வந்து ஆகுது, இல்லை மோர் தென் 7 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் மேலே ஆகுது அப்படின்னா நம்மளால் அந்த பர்டிகுலர் டேவோட டாஸ்க்கை ஓகேங்களா நம்மளால் வந்து வித்தின் 8 ஹவர்ஸ்க்குள்ளே நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஓகேங்களா. டெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஓகே. இப்போ இதுவே நம்ம மேனுவலாக பண்ணுற டாஸ்க்கை மினிமல் லெவல் ஆஃப் கோடிங் நாலேஜோட நம்ம அதை ஒரு ஸ்கிரிப்டாக ஒரு ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பண்ணுற வேலையை ஓகே நம்ம 8 ஹவர்ஸில் பண்ண வேண்டிய வேலையை சிஸ்டம் வந்து இந்த ஆட்டோமேஷன் டூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவரில் பண்ணிவிடும். ஓகேங்களா. ஸோ இதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பெனிஃபிட்டு. ஸோ நம்மளோட டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவ் ஆகுது. ப்ளஸ் இதோட மேனுவல் நம்ம போடுற மேனுவல் எஃபர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே குறையுது. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். த அனதர் ஒன் இஸ் இட் வில் ஹெல்ப் டு இம்ப்ரூவ் த மோர் டெஸ்ட் கவரேஜ். ஓகேங்களா. டெஸ்ட் கவரேஜ் அப்படிங்கிறது என்ன. இப்போ ஒரு அப்ளிகேஷன் இருக்குது இல்லை ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்னா ஓகே அந்த சாஃப்ட்வேரில் அந்த அப்ளிகேஷனில் ஓகே எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸும் ஓகேங்களா எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிட்டோமா ஓகேங்களா அப்படிங்கிறத அந்த கவர் பண்ணுறது தான் டெஸ்ட் கவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம மேனுவலாக ஒரு அப்ளிகேஷனை ஓகே ஒரு சாஃப்ட்வேரையோ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறப்ப ஓகே ஸோ இட் மே லீட் சம் ஹியூமன் எரர்ஸ். ஓகேங்களா. ஹியூமன் எரர்ஸ் அப்படிங்கிறது வரலாம். ஓகே. பட் வென் வி கோ ஃபார் த ஆட்டோமேஷனுக்கு நம்ம போகிறப்ப இந்த ரிஸ்க்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா வி கேன் ரெடியூஸ்
அதே மாதிரி என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையும் செக் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் கவரேஜை நம்மளால் என்ன பண்ண முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செலினியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஒன்லி ஃபார் த லெகசி அப்ளிகேஷன். லெகசி அப்படின்னா பழைய அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி டெவலப் பண்ண அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் இப்போ நியூவாக கரண்ட் மாடர்ன் வெப் அப்ளிகேஷன்ஸ், ஓகேங்களா, இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு செலினியம் வந்து சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ the selenium not only for supporting for the legacy level of application, also it will support the modern web applications also. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு மேனுவல் டெஸ்டிங் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நம்ம ஒரு சில பக்ஸை வந்து மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. ஓகேங்களா? பக் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ பக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ எரர், இல்லை அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ மேனுவலாக ஒரு டெஸ்டிங்கை பண்ணுறப்ப ஓகே, ஸோ இட் மே சான்ஸ் டு மிஸ் த எனி இஷ்யூஸ் ஆர் பக்ஸ். ஓகே, பட் இதை நம்ம ஆட்டோமேட் பண்ணுறப்ப நம்மளோட மேனுவல் ஃப்ளோவை செலினியமை வச்சு நம்ம ஆட்டோமேட் பண்ணுறப்ப ஓகே, ஸோ இந்த பக்ஸை மிஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி ரெடியூஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செலினியம் வந்து இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஓகே, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்? ஸோ உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும், பேசிக்ஸ் வெரி வெரி பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் உங்களால் செலினியத்தை வச்சு உங்களால் ஆட்டோமேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? எந்த மாடர்ன் வெப் அப்ளிகேஷனையும் உங்களால் ஆட்டோமேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ தட் இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த செலினியத்தில் நம்ம வந்து யூஸ் பண்ணி இதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு we don't need any expert level of coding knowledge. Okay, so it's a minimal level of knowledge இருந்தாலே போதுமானது. Okay, so we can automate the application. ஓகேங்களா? அதே மாதிரி இட்ஸ் வெரி ஈஸி டு லேர்ன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்கோப் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செலினியம் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கோட ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஓகேங்களா? ஸோ எந்தெந்த டாஸ்கெல்லாம் நம்ம ரிப்பீட்டடாக மேனுவலாக பண்ணுறோமோ, ஸோ பேசிக்லி இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது இதை ஆட்டோமேட் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மேனுவலாக பண்ணுற ரிப்பீட்டிவ் டாஸ்க்குக்கான மேனுவல் எஃபர்ட் வந்து குறையும். சரிங்களா? சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலினியத்தை வச்சு நம்மளால் வெப்சைட்ஸ் அண்டு வெப் அப்ளிகேஷன்ஸை நம்மளால் 100% வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது நாட் ஒன்லி ஃபார் த ஸ்பெசிஃபிக் ப்ரௌசர் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷனை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரோமில் மட்டும்தான் இதை ஆட்டோமேஷன் பண்ண முடியும், க்ரோம் ப்ரௌசரில் மட்டும்தான் இதை வந்து டெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, இல்லை ஃபயர்ஃபாக்ஸில் மட்டும்தான் டெஸ்ட் பண்ண முடியும், இல்லை மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசரில் தான் இதை டெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் எந்த ப்ரௌசர்லேயும் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி யூ கேன் ஆட்டோமேட்டட். செலினியத்தை வச்சு நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம ஆட்டோமேட் பண்ணுறப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் த சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஸோ இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் த சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன? ஸோ ஆட்டோமேட் பண்ணுறப்ப வி கேன் ஃபைண்ட் த லாட் ஆஃப் பக்ஸ், லாட் ஆஃப் இஷ்யூஸ். ஓகே, ஸோ அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா சார்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை நம்மளால் கஸ்டமருக்கு நம்ம கிளைண்ட்டுக்கு டெலிவரி பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆட்டோமேஷன் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம் ஆஸ் அ டெஸ்டராக வந்து பார்த்தோம் அப்படின்னா இஃப் யூ ஆர் லேர்னிங் த ஆட்டோமேஷன் ஆல்சோ இட் வில் ஹெல்ப் டு ஸோ க்ரோ அப் இன் அவர் கேரியர். ஓகே, ஸோ இட் வில் ஹெல்ப் டு testers to grow up on their career.
ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆல் ஆர் த பேசிக்காக ஸ்கோப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு செலினியம் ஆட்டோமேஷனுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ வி ஹாவ் அ லாட் ஆஃப் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்லைடில் ஆட் பண்ணியிருக்கிறது ஒன்லி ஃபியூ ஆஃப் த கம்பெனிஸ் தான். ஓகே, ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் த கம்பெனிஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வைடாக உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் ப்ளஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம கோடு எழுதுகிறோம் அப்படின்னாலே ஓகே, ஸோ வில் ஹாவ் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு க்ரோ அப் ஆன் அ நெக்ஸ்ட் லெவல். ஓகேங்களா? ஸோ this is about the selenium. Okay, so if you have any doubts, so please feel free to reach out us. Okay, so we will help to assist you. Okay, yeah, thank you students.